अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। मुझे बताया गया था कि जुमे के वक्त आखिर में आवाज़ सही तरह नहीं पहुंच रही। கடைசி பக்கத்தில் குரல் சரியாக வரவில்லை என்று கூறினார்கள். இப்பொழுது குரல் சரியாக கேட்கிறதா? தலைமையக பிரதிநிதிகள் அங்கு சென்று குரல் சரியாக வருகிறது என்று தகவல் கொடுக்க வேண்டும். கடைசியில் இருப்பவர் கையை தூக்கி காட்டுங்கள். சரி. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आजकल தற்காலத்தில் உலகின் நிலை எப்படி உள்ளது என்றால் ஒவ்வொருவரையும் அது கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அனைவரும் கவலை வெளிப்படுத்துகிறார்கள் தான், ஆனால் அதன் தீர்வை நோக்கி எவருடைய பார்வையும் இல்லை. உலகின் பெரும்பாலார் உலகின் எஜமானன் ஒருவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்று மறந்துவிட்டது. அவன் அனைத்து உலகையும் படைத்திருக்கின்றான், அதன் தேவைகளை அவன் உருவாக்கியிருக்கின்றான். அதை படைத்து பரிபாலிப்பவன் அவன் மனிதனையும் இந்த உலகில் படைத்திருக்கின்றான். உயரிய பண்புகளையும் தனிச்சிறப்புகளையும் மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். அவனுக்கு சிந்தனை திறனை வழங்கியிருக்கின்றான். சரி தவறுக்கும் சரி நன்மை தீமைக்கான வித்தியாசத்தை உணரக்கூடிய திறமையை வழங்கியிருக்கின்றான். ஆனால் அவ்வாறு இருந்தும் மனிதன் இவ்விஷயங்களிலிருந்து பயன்பெற விரும்பவில்லை. நன்மைக்கு பதிலாக தீமையின் பக்கம் அதிக விருப்பம் உள்ளது. தன்னை படைத்த இறைவனின் பக்கம் குனிவதற்கு முன்னால் ஷைத்தானின் பக்கம் குனியக்கூடிய ஆர்வம் அதிகமாக உள்ளது. வெளிப்படையான பகட்டின் பக்கம் அதிக ஆர்வம் உள்ளது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதன் பக்கம் குறைவாக கவனம் இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலாருக்கு இல்லை என்ற நிலைதான் இருக்கின்றது. இந்த கவனம் இல்லை என்ற நிலையில் தான் இருக்கின்றது. பல்வேறு மார்க்கங்களை சார்ந்த மக்களும் இதில் மூழ்கியிருக்கின்றார்கள். இறைவன் இல்லை என்று கூறுபவர்களும் மார்க்கம் இல்லாதவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஷைத்தான் இந்த மக்கள் எல்லாவித ஆற்றல்களுடன் உட்புற வெளிப்புற ஆற்றல்களுடன் ஷைத்தானுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்ற மக்களையும் நேரான வழியிலிருந்து அகற்றுவதற்கு முழுமையாக முயற்சி செய்கிறார்கள். இறுதியில் அவர்களது முடிவு எவ்வாறு இருக்கும் என்று அவர்களுக்கு அறிவதில்லை. இந்த உலகமோ தற்காலிகமானது. மரணத்திற்கு பிறகு உள்ள உலகம் இறைவனை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால் இறைவனை ஏற்றுக்கொள்வதாக வாதம் செய்யக்கூடியவர்களும் உலக ஆசைகள், உலக விருப்பங்கள், ஆணவங்கள் ஆகியவற்றில் மூழ்கி தம் செயல்களால் இறைவனை மறுக்கிறார்கள். அவர்கள் நாவளவில் நாங்கள் இறைவனை ஏற்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் செயல்களோ
இதற்கு முற்றிலும் மாற்றமாக உள்ளது. பரிதாபம் என்னவென்றால், முஸ்லிம்களில் பெரும்பாலர்களும் இதை மறந்து இறைவனுக்குரிய உரிமைகள் என்ன, அடியார்களுடைய உரிமைகள் என்ன என்பதை மறந்துவிட்டுள்ளது. உலகின் பக்கமே அவர்களது நோக்கம் இருக்கின்றது. செல்வத்தை சேகரிப்பதன் பக்கம் இருக்கின்றது. உலக பெருமைகளின் பக்கம் இருக்கின்றது. அதற்குரிய விளைவை அவர்கள் பார்க்கிறார்கள். உலக அரசாங்கங்களுக்கு முன்னால் குனிய வேண்டிய நிலை வருகிறது. தமது ஆற்றலை நிலைநாட்டுவதற்காக அந்நிய நாடுகள் அல்ல அந்நிய சமுதாயங்களுடைய அந்நிய தலைவர்களுடைய சக்திகள் முன்னால் குனிய வேண்டியது வருகிறது. அவர்களது ஒத்துழைப்பை கேட்க வேண்டியது வருகிறது. முஸ்லிம்கள் இறைவனை மறந்து தமது கண்ணியம், ஆற்றல் அனைத்தையும் இழந்துவிட்டார்கள். இவர்கள் இறைவன் முஸ்லிம்களோடு செய்த வாக்குறுதியை மறந்துவிட்டார்கள். அவர்களை சீர் செய்வதற்காக தனது குறிப்பான ஆதரவை அடியானை அனுப்பி வைப்பான். அவர் அந்த நபரை பின்பற்றினால் அவர்களுக்கு இரு உலகம் சீர்பட்டுவிடும். இறுதி காலத்தில் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப குறிப்பான ஒருவரை அனுப்புவதாக கூறியிருக்கின்றான். அவர் மஹதி என்று வருவார். இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். ஆகவே முஸ்லிம்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் கூறிய விஷயமாகும். ஆனால் முஸ்லிம்கள் பெரும்பாலார் இதற்கு முற்றிலும் மாற்றமாக நடைபெறுகிறது. எவ்வாறு இருப்பினும் இந்நிலையில் அகமதிகளாகிய நமது பொறுப்பு என்னவென்றால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான உரிமையை செலுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்னாரை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றால் அன்னாரது விஷயத்தை படி நடக்க வேண்டும். அதன்படி செயலாற்றி நமது இம்மையும் மறுமையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமது சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். உலகையும் நேரான வழியில் கொண்டு வருவதற்கு இயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும். இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் நாம் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விஷயங்களை கவனமாக கேட்டு புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது, அதன்படி செயலாற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது, ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், நாமும் இதன்படி கவனம் செலுத்தவில்லை என்றால் எவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அவர்களது அணியில் சேர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு அகமதியும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அன்னாரது விருப்பங்கள் என்ன? ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ இறையச்சத்தின் தரங்களை கொண்டு சேர்க்க விரும்புகிறார்கள். இதை பற்றி அன்னார் பல்வேறு இடங்களில் பலமுறை கூறியிருக்கிறார்கள். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தெளிவான வேறுபாட்டை உண்டாக்க விரும்பினார்கள். தமது எழுத்துக்களில், தமது நூல்களில், பல்வேறு இடங்களில் இறைச்சத்தை பெறுவதன் பக்கம் கவனமூட்டி இருக்கிறார்கள். ஒருமுறை அன்னார் கூறினார்கள் கவிதைக்காக, ஒவ்வொரு நன்மையின் வேர் இறையச்சமாகும். பிறகு இறைவன் இரண்டாவது வரியை கூறினான், இந்த வேர் இருக்கும் என்றால் எல்லாமே இருக்கும். ஆகவே உண்மையான அகமதிகளாக ஆவதற்கு அவசியம் என்னவென்றால் இறையச்சத்தின் வழிகளில் நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாக ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நீங்கள் ஜல்சாவுக்கு வந்திருக்கிறீர்கள், இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களது ஆன்மீக ஒழுக்க கல்வியின் தரங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, இறைவனுடைய உரிமைகளை செலுத்தி உண்மையான அகமதி முஸ்லிம்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்பொழுதுதான் உண்மையான முறையில் இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகில் பரப்பக்கூடியவர்களாக ஆவோம். ஆகவே இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இந்த விஷயத்தை பெறுவதற்கு அதிக முக்கியத்துவம் கவனம் செலுத்த வேண்டும். இறையச்சத்தின்படி நடந்தவாறு தமது இபாதத்துகளை பாதுகாக்க வேண்டும். தமக்குள் பணிவை ஏற்படுத்த வேண்டும். எல்லாவித ஆணவத்திலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். எல்லாவித பகற்றிலிருந்து விலகியிருக்க வேண்டும். உண்மையில் நிலைத்திருக்க வேண்டிய தேவை உள்ளது. பொறுமையின் முன்மாதிரி இந்நிலையிலும் காட்ட வேண்டும். மார்க்க விஷயத்தில் நிலைப்பாட்டை காட்ட வேண்டும்.
மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் வழியில் தியாகங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. பொருள் மற்றும் உயிர் தியாகங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதில் நடந்தவாறு நாம் இறைச்சத்தை பெறும்போது பிறகு அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாகி கொண்டே செல்வோம். பல விஷயங்கள் உள்ளன, இறைச்சத்தின் பக்கம் அழைத்து செல்கின்றன. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த விஷயங்கள் பக்கம் கவனமூட்டியிருக்கிறார்கள். இறைச்சத்தை பற்றி அண்ணா ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நம்முடைய ஜமாத்திற்கு நலனுக்காக அதிக அவசியம் என்னவென்றால் இறைச்சத்தை பற்றி அறிவுரை கூற வேண்டும். ஏனென்றால் இந்த விஷயம் அறிவுடைய மக்களை பொறுத்தவரை இறையச்சம் இல்லாமல் அல்லாஹ் எதிலும் விருப்பம் கொள்ள மாட்டான், திருப்தி கொள்ள மாட்டான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்சினூன். நினைவில் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எந்த மக்களுடன் இருக்கிறான் என்றால் எவர்கள் இறைச்சத்தின் வழிமுறைகளை மேற்கொள்கிறார்களோ அந்த மக்களுடன், நன்மையான மக்கள். ஆகவே இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் முன்னேற வேண்டுமென்றால் நாமும் நமது சந்ததிகளும் எஞ்சியிருக்க வேண்டுமென்றால், அதில் விருப்பம் இருக்குமென்றால், பிறகு நாம் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த வழிகாட்டில் எப்பொழுது முன்னிறுத்த வேண்டும். இறைச்சத்தை மேற்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஓரிடத்தில் என்ன கூறுகிறார்கள், நம்முடைய ஜமாத்திற்கு குறிப்பாக இறைச்சத்தின் தேவை இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட நபருடன் தொடர்புடையதாக உள்ளது என்றால், எப்படிப்பட்ட நபருடன் பைய செய்துள்ளது என்றால், அவர் இறைவன் புறமிருந்து வந்துள்ளதாக வாதிக்கிறார். எந்தவித இதற்கு முன்பு அவர்கள் ஷிர்கில் மூழ்கியிருந்தார்கள். அந்த அனைத்தை விட்டு அவர் விளையிருக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், என்னுடன் நீங்கள் பைய செய்திருக்கிறீர்கள் என்றால் பிறகு இறைச்சத்தின்படி நடப்பது அவசியமாகும். அன்னார் உதாரணத்தை கூறுகிறார்கள், பாருங்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் ஒருவர். அந்த நோய்க்கு மருந்து சாப்பிடாதவரை அந்த நோய் அதிகரித்து கொண்டே செல்லும். கஷ்டத்தை இன்னும் அனுபவிக்க வேண்டிய நிலை வரும். ஆக மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஆன்மீக சிகிச்சை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். ஒருவர் இருக்கிறார், அவரது வாயில் ஒரு கருப்பு கரை வருகிறது, தழும் காயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து முழு முகத்தையும் அது கருப்பாக ஆக்கிவிடக்கூடாது என்று நினைப்பார். அதே போன்று நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களது சின்ன சின்ன தவறுகள், அதில் நீங்கள் சோம்பேறித்தனம் காட்டிக்கொண்டே சென்றால் அதை சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்ய மாட்டீர்கள் என்றால் பிறகு அது பெரிய பாவங்களாக மாறிக்கொண்டே செல்லும். இது நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய விஷயமாகும். மனிதன் முதலில் சின்ன தீமைகளின் பக்கம் சாய்கின்றான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய தீமைகளின் பக்கம் அவன் சாய்ந்து கொண்டே செல்கிறான். பிறகு அவனது தொழுகைகளும் முடிந்து விடுகின்றன, அல்லாஹ்வுடனான தொடர்பும் முடிந்து விடுகின்றது, நல்லொழுக்கம் முடிந்து விடுகின்றது, நல்ல விஷயங்கள் அனைத்தும் முடிந்து விடுகின்றது. இறைவனை பற்றி அக்கறையும் இருக்காது அவனுக்கு. தனது நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை பற்றி அக்கறையும் கிடையாது. சுயநலம் மட்டுமே அவனுக்கு இருக்கும். பிறகு அல்லாஹ்விடம் தீய முடிவை அவன் அடைகின்றான். ஆக மிகவும் அச்சப்பட வேண்டிய நிலையாகும். நாம் சின்ன சின்ன தீமைகளையும் நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இறையச்சத்தின்படி நடக்க முயற்சிக்க வேண்டும். இதை தவிர வேறு வழி கிடையாது. இதை தவிர வேறு எதுவும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களது இம்மையும் அருமையும் எதுவும் காப்பாற்ற முடியாது. ஒரு இடத்தில் அண்ணா கூறுகிறார்கள், அல்லாஹ் எந்தளவு ஆற்றலை வழங்கியிருக்கின்றானோ அதை வீணாக்குவதற்காக வழங்கவில்லை. அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதுதான் அதை வளர்ச்சியடை செய்யும். சரியான நீதியோடு அதை பயன்படுத்த வேண்டும். அதற்கான உரிமையை செலுத்த வேண்டும். நீங்கள் ஆகுமான முறையில் பயன்படுத்தினால் பிறகு அல்லாஹ்வுடைய அருளையும் பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக
நம்பிக்கை கொண்டு வெற்றி பெற்றுவிட்டனர். இதேபோன்று இறைச்சத்தின்படி நடக்கக்கூடிய மக்களுடைய காட்சியை படம் பிடித்தவர் அல்லாஹ் கூறுகின்றான், உலாய்க்கு உங்கள் முஃப்லிஹூன், இறைச்சத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆகவே இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். நாம் நமது இலக்கை அடைய வேண்டுமென்றால், வெற்றி பெற வேண்டுமென்றால், முன்னேற்றங்களை பெற வேண்டுமென்றால் நான் நம்பிக்கை கொண்டவராக ஆக வேண்டும். நம்பிக்கை கொண்டவராக ஆவதற்கு இறைச்சம் அவசியமாகும். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், இதற்கான பொருள் என்னவென்றால், அந்த மக்கள் வெற்றி பெறக்கூடிய மக்கள் எவர்கள் இறைச்சத்தின்படி நடக்கிறார்கள் அவர்கள். ஆகவே நாம் வெற்றியை விரும்புகிறோம் என்றால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அறிவுரைப்படி நடக்க வேண்டும். திருக்குர்ஆனுடைய போதனைப்படி அமல் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரிப்படி நாம் நடக்க வேண்டும். அன்னாருடைய உண்மையான போதனைப்படி நடக்க வேண்டும். இது நடந்தால் பிறகு நாம் நமது நோக்கத்தில் வெற்றி பெற்று கொண்டே செல்வோம். நம்பிக்கை கொண்டவருடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், தொழுகைகளை அவர்கள் சீர்படுத்தி தொழுவார்கள். அவர்கள் தொழுகை தடுமாறும் போது அவர்கள் சரி செய்வார்கள். இறைவன் சார்பாக வழங்கப்பட்டவதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இபாதத்தின் பக்கம் கவனம் இருக்கும். இதுதான் உண்மையான நம்பிக்கை கொண்டவருடைய அடையாளமாகும். சோம்பேறித்தனம் பிறந்தால் பிறகு அந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்காக முயற்சிப்பார்கள், அதை மேம்படுத்த முயற்சி செய்வார்கள். இறைவனால் வழங்கப்பட்டவரிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் எந்தெந்த ஆற்றல்களை வழங்கியிருக்கின்றானோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் செல்வம் கொடுத்திருப்பான் என்றால் அதிலிருந்து கொடுப்பார்கள். அல்லாஹ் எந்த ரிஸ்கை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து செலவழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள்களை பெறுவதற்காக அவ்வாறு செய்வார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இறைச்சத்தின்படி நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நம்பிக்கை கொள்வார்கள். எனது நஃப்ஸுக்கு என்ன அபாயம் உள்ளது என்று பார்க்க மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் என்ன கூறினானோ, எதன் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று கூறினால் அதன்படி ஈமான் கொள்வார்கள். பிறகு அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்றால், எந்தளவு அவர்கள் தமது ஈமானை முழுமைப்படுத்துவார்கள் என்றால் பிறகு ஒரு உறுதியின் பக்கம் சென்று விடுவார்கள். இந்த மக்களை பார்த்து எவர்கள் நேர்வழியை பெற்று விட்டார்களோ, எப்படிப்பட்ட வழியில் இருக்கிறார்கள் என்றால் அது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும். அதில் வெற்றி வரை மனிதன் சென்று விடுவான். அதாவது எப்படிப்பட்ட வழியில் சென்று விடுவாள் என்றால் அது வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய வழியாக இருக்கும், முன்னேற்றத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பாதையாக இருக்கும். இந்த மக்களே வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள், தமது இலக்கை அடைந்தவர்கள். அவர்களது உலகமும் சரியாகிவிடும், மறுமையும் சரியாகிவிடும். அவர்கள் வழியின் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள். ஷைத்தான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது. தற்போது ஷைத்தான் எல்லாபுறம் வலப்புறத்திலிருந்து, இடப்புறத்திலிருந்து, மேலே இருந்து, கீழே இருந்தும், முன்னால் இருந்து, பின்னால் இருந்து தாக்குதல் நடத்துகின்றான். உலகில் எப்படிப்பட்ட அபாயமான விஷயங்கள் இருக்கிறது என்றால் மனிதன் கவலை அடைந்து விடுகின்றான். எவ்வாறு இருந்து தப்பிக்க முடியும் என்று யோசிக்கின்றான். தமது சந்ததிகளை பற்றிய கவலை ஏற்படுகின்றது. நாம் அவர்களை எவ்வாறு காப்பாற்ற முடியும் என்று யோசிக்கிறான். இந்த ஷைத்தானி தாக்குதலில் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று யோசிக்கிறான். அதற்கான வழிமுறை இதுதான். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவனது இபாதத்துடைய உரிமையை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இது இறையச்சம் இல்லாமல் கிடைக்க முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், ஆகவேதான் இறைவன் ஆரம்பத்திலே இறைச்சத்தை பற்றி போதனை வலித்து விட்டான். எப்படிப்பட்ட வேதத்தை வழங்கினான் என்றால் இறைச்சத்தினுடைய அனைத்து கட்டளைகளும் அதில் உள்ளன. அன்னார் கூறுகிறார்கள், நம்முடைய ஜமாத்து இந்த கவலையை முழு உலகின் கவலையை விட அதிகமாக நினைக்க வேண்டும். அதாவது அவர்களிடத்தில் இறைச்சம் உள்ளதா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், நம்முடைய ஜமாத்து மக்கள் இந்த விஷயத்தை, இந்த கவலையை அனைத்து கவலைகளை விட மேலானதாக கருத வேண்டும். தக்வா உள்ளதா என்று சிந்திக்க வேண்டும். இறைச்சம் கொண்டவர்களுக்கு நமது நிபந்தனை என்னவென்றால் அவர்கள் தமது வாழ்வை
ஏழ்மை, வறுமையில் அவர்கள் கழிக்க வேண்டும். ஏழ்மை என்பது செல்வம் இருந்தும் அவர்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. மாறாக நோக்கம் என்னவென்றால், அனைத்தும் இருந்தும், அனைத்து வசதிகளும் இருந்தும், அல்லாஹ்வுடைய அருள்கள் இருந்தும் அவரது சுபாவத்தில் பணிவு இருக்க வேண்டும், ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், பணிவு ஏற்படுத்த வேண்டும். இது இறைச்சத்தினுடைய ஒரு கிளையாகும். இதன் மூலமாக என்ன கிடைக்கும் என்றால், எப்படிப்பட்ட ஆற்றல் கிடைக்கும் என்றால், நாம் தகாத முறையில் அபகரிப்பதை விட்டு விலகிக் கொள்வோம். பெரிய பெரிய இறையடியார்களுக்கு கோபத்திலிருந்து விலகிக் கொள்வது இறுதி சோதனையாகும். ஆணவம் போன்றவை கோபத்திலிருந்து பிறக்கின்றது. மனிதன் தனது நஃப்ஸை மற்றவர்களை விட முன்னுரிமை கொடுக்கும்போது கோபம் பிறக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆய்வு மேற்கொண்டு பாருங்கள். நம்மில் எத்தனை பேர் தம்முடைய நஃப்ஸை மற்றவர்கள் விட முன்னுரிமை கொடுப்பதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு கருத்தில் கொள்கிறார். என்னுடைய ஜமாத் ஒருவர் மற்றவரை சிறியவர் என்றோ பெரியவர் என்றோ கருதக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, அதை ஏளனமாக பார்க்கக்கூடாது. இறைவன் அறிவான் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பது இறைவன் அறிவான். இது ஒரு வகையான ஏளனமாகும். இவ்வாறு நினைத்தால், அதாவது ஒருவர் சிறியவர் பெரியவர் என்று நினைத்தால், இந்த ஆணவம், இந்த ஏளனம் விதையை போன்று வளரும், அவர் அழிவுக்கு காரணமாகிவிடலாம். இது விதையை போன்றதாகும். ஏளனமாக பார்த்தல், நினைத்தல் ஒரு விதையை போன்றதாகும். விதை வளரும்போது, விதை வெடிக்கும்போது சிறிய செடியாக இருக்கின்றது, பிறகு அது வளர்ந்து பெரிய மரமாக மாறிவிடுகின்றது. ஆகவே இதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஏளனம் என்னும் விதை பெருமையை வளர்க்க, ஆணவத்தை வளர்க்கின்றது, இறைச்சத்தை விட்டு வெகு தொலைவில், அல்லாஹ் விட்டு வெகு தொலைவில் அழைத்து செல்கின்றது. இதிலிருந்து தப்பிப்பதற்காக குறிப்பாக அன்னார் கவனம் ஊட்டியிருக்கிறார்கள். அது மனிதனுடைய அழிவுக்கு காரணமாகிவிடுகின்றது. அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், சிலர் பெரியவரை சந்திக்கும் போது பெரியவரை போன்று இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர் யார் என்றால், ஏழையுடைய விஷயத்தை ஏழ்மையில் கேட்க வேண்டும், பணிவோடு கேட்க வேண்டும், அவரை உற்சாகப்படுத்த வேண்டும், அவருடைய பேச்சுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், எந்த ஒரு அலட்சிய சொல்லையும் நாவில் கொண்டு வரக்கூடாது. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் ஒருவர் மற்றவரை ஏளனமாக கருதாதீர்கள். இது கட்டுப்படாத மக்களுடைய நிலையாகும். எவர் ஒருவரை ஏளனம் செய்கிறாரோ அவர் அந்த ஏளனத்தில் அதே போன்று உட்படாதவரை அவர் மரணிக்க மாட்டார். ஆகவே தௌபா செய்யவில்லை என்றால் வேறு வழி இல்லை. தமது சகோதரர்களை ஏளனமாக கருதாதீர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் ஏற்கத்தக்கவர் என்று யாருக்கும் தெரியாது. நாங்கள் முஸ்லீம்கள் என்று கூறுகிறீர்கள், ஒரே ஊற்றிலிருந்தால் நீங்கள் அருந்துகிறீர்கள். பிறகு ஒருவர் மற்றவரை கருத்தில் கொள்ளும்போதுதான் உங்களது வாதம் உண்மையாகும். யார் பெரியவர் யார் சிறியவர் என்பது அல்லாஹ் தான் நன்கறிவான். அல்லாஹ்வை பொறுத்தவரை எவர் இறையச்சத்தில் முன்னேறி இருக்கிறாரோ அவர்தான் பெரியவர். இன்ன அக்ரமக்கம் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், இன்னல்தான் அலீமுன் ஹபீர். அல்லாஹ்வை பொறுத்தவரை உங்களிடத்தில் மிக பெரியவர் இறைச்சம் கொண்டவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாவான். அதாவது நாம் இறைச்சம் கொண்டவர் என்று கூற முடியாது. எல்லோரையும் கருத்தில் கொள்ளக்கூடியவர். அல்லாஹ்வுடைய உரிமைகளை செலுத்துகின்றோம், அல்லாஹ் அடியார்களை உரிமைகளை செலுத்துகிறோம் என்று நாம் கூற முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும். அவன் அலீம் ஹபீராக இருக்கின்றான். அவனுக்கு தான் தெரியும் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். உங்களது உள்ளத்தின் அடி ஆழம் வரை அவனுடைய பார்வை இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறைச்சத்தில் எவ்வாறு அடியெடுத்து வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் வைத்தவாறு அவன்
எல்லா நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் நமது செயல்களை சீர்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், உங்களிடத்தில் நீங்கள் அறிவை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள் என்றால் பிறகு இறைச்சியத்தை நடந்து கொள்ளுங்கள். அதாவது ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசப்படுகின்றது. அது இந்த உலகிலும் உங்களுக்கு பயனை கொடுக்கிறது, மறுமையிலும் பயனை கொடுக்கின்றது. இது வெளிப்படையான பௌதிக அறிவை பற்றிய பேச்சு கிடையாது. சயின்டிஸ்ட்கள் இருக்கிறார்கள், தத்துவவாதிகள் இருக்கிறார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலக அறிவை கொண்டவர்கள். உலக விவகாரத்தில் மட்டும் அவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கின்றது. மார்க்க விஷயத்தில் அவர்கள் பூஜ்ஜியமாக இருக்கிறார்கள். மரணத்திற்கு பிறகு அவர்கள் இறைவன் முன்னால் வரும்போது அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்பது அல்லாஹ் எனக்கு அறிவான். அன்னார் கூறுகிறார்கள், இறைவனுக்காக அறிவோடு செயல்படுங்கள், இறையச்சம் கொண்டவர்களாக பாருங்கள். பிறகு உலக அறிவும் கிடைக்கும், ஆன்மீக அறிவும் கிடைக்கும், மார்க்க அறிவும் கிடைக்கும். சில அறிவு வானத்திலிருந்து கிடைக்கின்றது. அது தன்னுடன் ஒளியை கொண்டு வருகிறது. அது தகுதியுள்ள நபரை தேடுகிறது. எவ்வாறு நாம் பௌதீக சட்டத்தில் பார்ப்பது போன்று வானத்திலிருந்து மழை பொழியும் போது சில இடங்களில் அந்த மழை முட்கள் நிறைந்த இடத்தில் வருகிறது. சில முறை பல்வேறு இடங்களில் மழைத்துளி விழுகின்றது. அறிவை கொடுக்கக்கூடியவனாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய போதனைப்படி நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள விஷயத்தின்படி நடக்க வேண்டும். அன்னாரின் மீது முழுமையான ஷரியத் திருக்குர்ஆன் இறங்கியது, அதை பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறிய இஸ்லாத்துடைய போதனை பற்றி கூறியிருக்கிறார், அதை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறைச்சத்தின்படி நடக்க வேண்டும். இறைச்சத்தின்படி நடந்தவாறு நமது அறிவிலும் சிந்தனையிலும் முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை என்றால், இது எப்படிப்பட்ட உதாரணம் என்றால், அல்லாஹ்வின் சார்பாக மழை கிடைக்கின்றது, ஆனால் நமது உள்ளம் அது பாலைவனத்தை போன்று இருக்கின்றது. அதில் எதுவும் வளர முடியாது, அது வீணாகி போய்விடும். நம்முடைய இதயம் உள்ளம் இறைச்சத்தால் நிரம்பியிருக்கிறது என்றால் அதிலிருந்து அந்த கனிகள் பிறக்கும். அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் பிறக்கும். நிலம் தகுதியை படித்ததாக இல்லை என்றால் மழை பெய்தாலும் பயனளிக்காது. அது நேரெதிராக அது தீங்கை விளைவிக்கும். அதே போன்று ஆன்மீக விஷயத்திலிருந்து பயன்பெற வேண்டும் என்றால் மழை பொழியும் போது தகுதியற்ற நிலம் அதை மழை நீரை வீணாக்கி விடுகின்றதோ, தரிசு நிலம் என்றால் அந்த மழை நீர் வீணாகி விடுகின்றது. அதே போன்று நீங்கள் ஒளி இருக்கின்றது. இங்கு மழை ஒளியுடைய உதாரணம் மழையை போன்றதாகும். அது ஒளி வானத்திலிருந்து வருகிறது. அந்த ஒளி அல்லாஹ்வுடைய போதனையாகும். அது வானத்திலிருந்து இறங்குகிறது. நீங்கள் அதிலிருந்து பயன்பெறவில்லை என்றால் பிறகு நீங்கள் இருளில் சென்று விடுவீர்கள். நீங்கள் தடுமாற்றம் அடைந்து நீங்கள் குழியில் விழுந்து விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செல்கிறீர்கள். நீங்கள் ஒளி இறங்கிய பிறகும் அதை பார்ப்பதற்கு பதிலாக கண்களை மூடிய பிறகு நீங்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்கள். அதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என்றால் நீங்கள் தடுமாற்றம் அடைவீர்கள். நீங்கள் ஆழமான கிணற்றில் விழுந்து அழிந்து போய் விடுவீர்கள். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு தாயை விட கருணை காட்டக்கூடிய தாயை விட அதிகமாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அவனது படைப்பினம் வீணாகுவதை அவன் விரும்பவில்லை. அவன் தெளிவான நேர்வழியை உங்களுக்கு காட்டுகின்றான். நீங்கள் தூய உள்ளத்துடன் அதை பாருங்கள். நிலம் உளப்பட்டு ஆயத்தமாகாதவரை அதில் செடிகள் வளர முடியாது, மரம் வளர முடியாது. அதே போன்று உள்ளம் ஆயத்தமாக வேண்டும். அதாவது ஒளி இறங்கிவிட்டது போதுமானது என்று கூறுவது சரியானதல்ல. நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்களும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். உங்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய போதனையை கேட்பதற்கு அவன் சார்பாக வந்துள்ள அடியாருடைய விஷயத்தை கேட்பதற்கு நீங்களும் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த
அந்த ஒளியிலிருந்து நீங்கள் பயனடைய முடியும். அப்பொழுதுதான் உங்களை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய வழியில் நீங்கள் செல்ல முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் அழகிய செடிகளும் மரங்களும் உள்ள நிலத்தை போன்று ஆக முடியும். இந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனம் கொடுக்க விரும்புகிறேன். நாங்கள் அதிகமாக துவா செய்தோம், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறுகிறார்கள். இதற்கும் இறையச்சம் தேவை. உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹ் கூறிய நிபந்தனைகள் படி நடக்கிறீர்களா என்று பாருங்கள். இந்த காலத்தில் இறைவன் பெரும் அருள் செய்திருக்கின்றான். தமது மார்க்கம் மற்றும் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்மானம் கொண்டு உங்களுடைய பேசுகின்ற ஒரு அனுப்பி வைத்திருக்கின்றான். அவர் ஒளியின் பக்கம் உங்களை அழைக்கிறார். இந்த காலத்தில் கூச்சல் குழப்பம் இல்லை என்றால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் எல்லா புறமும் வலப்புறத்தும் இடப்புறம் எல்லா பக்கம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக எல்லா சமுதாயங்களும் முயற்சி மேற்கொள்கின்றன. அந்த காலத்தில் அதுபோன்று இருந்தது. ஆனால் தற்காலத்தில் பல்வேறு வழிவகைகள் உருவாக்கப்படுகின்றன. நாங்கள் அரசியல் போர்கள் நடக்கின்றன. ஆனால் உள்ளுக்குள்ளேயே பல மக்களுடைய உள்ளங்களில் இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்பு, பகைமை தோன்றியிருக்கின்றது. அதன் விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்று பலஸ்தீன்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்றால் பிறகு மற்ற முஸ்லிம் நாடுகளும் பாதிப்புக்குள்ளாகும். பிறகு அடுத்த நாடு பாதிக்கப்படும், மூன்றாவது நாடு பாதிக்கப்படும். இது ஆரம்பித்து விட்டது. இந்த வேலை ஆரம்பித்து விட்டது. இன்றும் இப்பொழுதும் நேரம் உள்ளது. முஸ்லிம்கள் அறிவோடு செயல்பட்டால் அல்லாஹ் இந்த காலத்தில் யாரை அனுப்பி வைத்திருக்கின்றானோ அவரை ஏற்றுக்கொள்ளவர்களாக ஆனால் பிறகு அல்லாஹ்வின் பக்கம் ஒன்றாக குனிந்தால், மன்றாடி வேண்டினால், துவா செய்தால், அவனிடம் உதவி கேட்டால், செயல் ரீதியாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்தி காட்டினால் பிறகு ஒரு புரட்சி ஏற்பட்டுவிடும். இல்லை என்றால் அல்லாஹ்க்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆக இந்த விஷயத்தை எப்பொழுது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நாம் பயன்பெற வேண்டுமென்றால் நாமும் வாதம் செய்கின்றோம். நாம் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மைய செய்திருக்கிறோம், அவனாரை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் என்று வாதம் செய்திருக்கிறோம். நமது வாதங்கள் எப்பொழுது உண்மையாகும் என்றால் நாம் உண்மையான முறையில் நமது நிலைகளை மாற்றோம் என்றால் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மை அழைத்து செல்ல விரும்பிய அந்த தரத்திற்கு கொண்டு செல்வோம் என்றால் பிறகு இது நிகழும். அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் நீங்கள் இறைச்சத்தையும் தூய்மையும் மேற்கொள்ளுங்கள். பல மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், தற்காலத்தில் முஸ்லீம்கள் நடப்பது அல்ல பலஸ்தீனில் நடப்பது அல்ல இன்ன நாடு நடப்பது, இன்ன இடத்தில் நடப்பது, அதற்கான தீர்வு என்ன என்று கேட்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அன்னார் கூறுகிறார், இதற்கான தீர்வு என்னவென்றால் முதலில் இறைச்சத்தை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அமல் செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள். இது நடந்தால் பிறகு அல்லாஹ்வுடைய அருள்கள் இறங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். முஸ்லிம்களிடையே சுயநலம் இருக்கின்றது. பாலஸ்தீனருடன் முஸ்லிம் நாடுகள் எதை செய்கிறார்களோ அது வெளிப்படையாகும். ஒவ்வொன்றாக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அல்லது ஒவ்வொரு நாட்டையும் அவர்கள் அபகரிக்க விரும்புகிறார்கள். யூதர்களிலிருந்து சில பேர் அந்த நாட்டுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதாவது எல்லைகளில் எதிரி வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும், ஊடுருவி விடக்கூடாது என்று. நாட்டினுடைய எல்லைகளில் இராணுவம் நிற்கிறது. அதேபோல் நம்பிக்கை கொண்டவர் தமது ஈமானை பாதுகாப்பதற்காக அவர் சுதாரிப்போடு
முழுமையாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், நீங்களும் அவ்வாறு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதிரி எல்லை வழியாக ஊடுருவி இஸ்லாத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்திவிடக்கூடாது. இஸ்லாத்தை பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு எல்லாபுறமும் முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. அந்நிய மார்க்கங்கள் சார்பாக முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இன்று அகமதியுடைய வேலை என்னவென்றால், அவர்கள் எழுந்து நின்று தமது ஈமானை பாதுகாக்க வேண்டும், தமது இறைச்சத்தில் முன்னேற வேண்டும், தமது ஆன்மீக தரத்தை முன்னேற்றமடைய முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் பிறகு எதிரி எல்லாபுறமும் தாக்குதல் நடத்துவது ஆயத்தமாக இருக்கின்றேன். இதைத்தான் நாம் இன்று பார்க்கின்றோம். அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் இஸ்லாத்திற்கு தொண்டாற்ற விரும்புகிறீர்கள் என்றால் பிறகு முதலில் நீங்கள் இறைச்சத்தையும் தூய்மை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள், உறுதியான கோட்டைக்குள் வந்து விடுவீர்கள். உங்களிடத்தில் தூய்மை இறைச்சம் இருக்கும் என்றால் பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நீங்கள் தொண்டாற்ற முடியும். இது அல்லாமல் வேறு வழி கிடையாது. நமது அமல்கள் சரியில்லை என்றால், நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி அமல் செய்யவில்லை என்றால், நமக்குள் இறையச்சம் இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை தமது பாதுகாப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் கூற முடியாது. இவ்வாறு அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். நீங்கள் இறைச்சத்தை மேற்கொண்டால் பிறகு அவனது உறுதியான கோட்டைக்குள் நீங்கள் செல்ல முடியும். பிறகு அந்த தொண்டுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். முஸ்லிம்களுடைய வெளிப்படையான ஆற்றல் எவ்வாறு உடைகிறது என்று பாருங்கள். சமுதாயங்கள் முஸ்லிம்களை வெறுப்பாக பார்க்கிறார்கள். உங்களது உட்புறமான நிலை அவ்வாறு இருக்கும் என்றால் பிறகு முடிவு என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களது நஃப்சுகளை எவ்வாறு தூய்மையாக்க வேண்டும் என்றால் அதில் தூய்மை ஊடுருவி செல்ல வேண்டும். பொதுவாக பார்க்கும்போது ஜமாத்து இதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால், தமது அல்லாஹ்வுடன் தொடர்பில் முன்னேறவில்லை என்றால், இறையச்சத்தில் முன்னேறவில்லை என்றால் பிறகு அன்னார் கூறுகிறார்கள், பிறகு முடிவுதான். அன்னார் கூறுகிறார்கள், உங்களது முஸ்லீம்கள் என்று நாங்கள் முஸ்லீம்கள் ஆகும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது ஒன்றுமில்லை. நாம் முஸ்லீம்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு வாரிசாக வேண்டும் என்றால் பிறகு இறைச்சத்திலும் நடக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், தூய்மை மற்றும் இறைச்சத்தை மேற்கொண்டால் நான் உங்களுக்கு நற்செய்தி கூறுகிறேன், உங்களை யாரும் மிகைக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. இறைச்சத்தை பற்றி கவனமூட்டியவர் அன்னார் கூறுகிறார்கள், நான் எனது ஜமாத்திற்கு கூறிக்கொள்கிறேன், நற்செயலுக்கான தேவை உள்ளது. இறைவனுக்கு முன்னால் ஏதாவது செல்லும் என்றால் அது நற்செயல் மட்டுமே. அல்லாஹ் நமக்கு செல்வத்தினுடைய தேவையும் அல்லாஹ் கிடையாது, நமது குடும்பத்தினுடைய தேவையும் கிடையாது, நமது ஆற்றலுடைய தேவையும் அல்லாஹ் கிடையாது. ஆனால் இறைச்சம் இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வை சென்றடைகின்றது. அதற்கான கூலியையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். நல்ல தூய விஷயங்கள் அவனை நோக்கி முன்னேறி செல்கின்றன. இதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார், அல்லாஹ் கூறுகின்றான், வல்ல அமல அமலு சாலிஹு யர்ஃபவு, ஈமானுக்கு ஏற்ப அமல் இதை எடுத்துக்கொள்கின்றது. எவ்வளவு ஈமான் உறுதியாக இருக்குமோ நற்செயல்கள் அந்த நற்செயலை எடுத்துக்கொள்கின்றான், மேலே கொண்டு செல்கின்றான். ஒருவருக்கு எந்த அளவு ஈமான் இருக்குமோ அந்த அளவு அவரது நற்செயல்களும் அல்லாஹ்வின் பக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே செல்லும். அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு வாரிசாக கொண்டே செல்வார். அன்னார் கூறுகிறார்கள், வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்றால் எவர் இறைச்சி கொண்டவராக இருப்பாரோ அவருக்கு. அல்லாஹ் கூறியிருக்கின்றான், கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மோமினின், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி செய்வது நம் மீது விதிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஈமான் சரியாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், எஜால் அல்லாஹு லில் காஃபிரின் அலல் மோமினின சபீலா, அல்லாஹ் மோமின்கள் மீது காஃபிர்களை ஒருபோதும் வெற்றியை கொடுப்பதில்லை. ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக வேண்டும். உங்களது ஈமானை முழுமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது அல்லாமல் வாழ்வாதாரம் கிடைக்காது.
உங்களுடைய வெற்றி இறையச்சத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரேபியருடைய நிலையை பாருங்கள். அவர் இறையச்சத்தை மேற்கொண்ட போது அல்லாஹ் உதவிக்காக வானவர்களை அனுப்பி வைத்தான். வரலாற்றை பார்க்கும்போது சாபிகள் எந்தளவு வெற்றிகள் பெற்றார்களோ அது மனித ஆற்றலின் காரணமாக கிடைக்கவில்லை. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 20 ஆண்டுக்குள் இஸ்லாமிய ஆட்சி பரவிவிட்டது. மனிதன் இவ்வாறு செய்ய முடியுமா? ஆகவே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ் மஅல்லதீன தக்கோ வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறான் என்றால், எவர்கள் இறைச்சத்தை மேற்கொண்டார்களோ நன்மையான மக்கள், நற்செயலை செய்யக்கூடியவர்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறையச்சம் இல்லாமல் உருவாக்காமல் எதுவும் நடக்காது. ஒரு விஷயம் தீமையை விடுவதாகும், இன்னொரு விஷயம் நன்மையை மேற்கொள்வதாகும். இறையச்சம் கொண்டவர் தீமையை விடுகிறார், இறையச்சம் கொண்டவர் தீமையை விடுகிறார். வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், மோசினீன் என்பவர் நன்மை விரும்பக்கூடியவர், நன்மையை செய்யக்கூடியவர். தம் செயலை அல்லாஹ்வுடைய எண்ணற்ற வாரங்களுக்கு வாரிசாகக்கூடிய நிலை வரை கொண்டு சேர்க்கின்றார். ஆகவே இந்த விஷயத்தை எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு மோசினோன் என்ற சொல் ஏன் கூறப்பட்டுள்ளது? நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது. ஒருவர் நன்மை செய்யக்கூடியவராக எப்பொழுது ஆவார் என்றால், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்னென்ன நாங்கள் இன்ன தீமைகளை செய்யவில்லை என்று கூறுவது மட்டும் பெரிய விஷயமில்லை, என்ன நன்மைகளை செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான இறையச்சம் என்று கூற முடியும். அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், உங்களது செயல் முன்மாதிரியை காட்டுங்கள். எப்படிப்பட்ட அதில் ஒளியை உருவாக்க வேண்டும் என்றால் மற்றவருக்கும் தெரிய வேண்டும். மற்றவருக்கு அது தென்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வார். பையத்துடைய வார்த்தைகளை கூறுவது, அதில் இணைவது, உங்களை நீங்கள் அகமதிகள் என்று கூறுவது, முஸ்லிம்களை கூறுவது, இது போதுமானதல்ல. மாறாக எப்படிப்பட்ட செயல் ரீதியான முன்மாதிரியை நாம் காட்ட வேண்டும் என்றால் மக்களுக்கு முன்னால் நாம் அதை தப்லீக் செய்து அதை வெளிப்படையாக கூறினாலும் சரி, கூறவில்லை என்றாலும் சரி, நமது அமல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், மக்கள் நம்மளை பார்த்து இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், இறைவன் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய போதனைப்படி செயல்படக்கூடியவர்கள் என்று மக்கள் கூற வேண்டும். உலகை சீர் செய்யக்கூடியவர்கள் என்று மக்கள் கூறுவார்கள். பிறகு மக்களுடைய கவனம் இதன் பக்கம் திரும்பும், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன, பல பேர் இதை கூறியிருக்கிறார்கள். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், வெறும் பேச்சுக்கள் மட்டும் இருக்கின்றால் அதற்கு எந்த பயனும் கிடையாது. வெற்றிக்கு இறையச்சத்தினுடைய தேவை இருக்கின்றது. நீங்கள் வெற்றியை விரும்புகிறீர்கள் என்றால் இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள். இது அடிப்படை விஷயமாகும். இது எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், ஆகவே அவசிய விஷயம் என்னவென்றால், உங்களது ஒழுக்கத்திலும் பண்புகளையும் நீங்கள் முன்னேற வேண்டும், இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டும். பிறகு இறைவனுடைய உதவியுடன் ஒவ்வொருவரும் எதை செய்ய முடியுமோ அதை அவர் செய்ய வேண்டும். எந்த பலவீனத்தையும் காட்டக்கூடாது. இறைவனுடைய கம்பீரம் வெளிப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்றால் நாம் உலக பெருமை பெற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. ஒரு உலக ஆட்சியினுடைய தேவை, உலகை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. நமது நோக்கம் என்னவென்றால், நாம் ஏக இறைவனுடைய ஆட்சியை உலகில் நிலைநாட்ட வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். உலகில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியினை கொண்டு வர வேண்டும். இதை நாம் செய்தால் இதுதான் நமது வெற்றியாக இருக்கும், இதுதான் நமது நோக்கமாக இருக்கும். அன்னார் கூறுகிறார்கள், மக்கள் எனது கையின் மீது கை வைத்து உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு உலகிற்கு சென்று மறந்து விடுகிறார்கள். அசல் விஷயம் என்னவென்றால்,
உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று கூறுவது மட்டும் போதுமானதல்ல. அதற்கு செயலுடைய தேவை இருக்கின்றது, இறையச்சத்தினுடைய தேவை இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தொடர்பின் தேவை இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய உரிமையை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அவனது படைப்பினங்களுடைய உரிமையை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, வீட்டினுடைய சூழ்நிலையை தூய்மையாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, மனைவி மக்களுடைய சீர்திருத்துவதற்காக தமது முன்மாதிரியை நல்ல முன்மாதிரி நிலைநாட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்பொழுது நாம் இறைச்சத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு வாரிசாகக்கூடியவர்களாக இருப்போம். இல்லை என்றால் பிறகு எந்த பயனும் கிடையாது. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை பற்றி கூறும்போது அல்லாஹ் எவரை பற்றியும் அல்லாஹ்வுக்கு அக்கறை கிடையாது. நீங்கள் கருத்து வேறுபாடு விட்டுவிடுங்கள், எல்லா விதமான ஏளனத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், எவரையும் ஏளனமாக கருதாதீர்கள். ஏளனம் ஒருவருடைய உள்ளத்தை உண்மையிலிருந்து விலக்கி எங்கோ கொண்டு சேர்த்து விடுகின்றது. ஏளனம் செய்வது மனிதனை உண்மையை விட்டு வெகு தொலைவில் அழைத்து சென்று விடுகின்றது. பரஸ்பரம் கண்ணியத்துடன் பழகுங்கள். தம்முடைய நலத்தை விட சகோதரருடைய நலத்தை விரும்புங்கள். அல்லாஹ்விடம் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கோபம் பூமியில் இறங்குகின்றது. அதிலிருந்து எவர் தப்பிப்பார்கள் என்றால் முழுமையான முறையில் அனைத்து பாவங்களையும் விட்டு அவனுக்கு முன்னால் வரக்கூடியவர்கள். இதுதான் அடிப்படை விஷயமாகும். இதைத்தான் நாம் பெற வேண்டும். தற்காலத்தில் உலகின் நிலை, நாம் அல்லாஹ்வுடைய உரிமைகளை செலுத்துகின்ற அதே வேளையில் அவனது அடியார்களுடைய உரிமையை செலுத்த வேண்டும். இதன் பக்கம் கவனமூட்டியவர் என்ன கூறுகிறார்கள்? அசல் விஷயம் என்னவென்றால், இறைவன் எதை விரும்புகிறானோ அதை செய்கின்றான். அவன் பாலடைந்ததை அவன் குடியிருப்பாக மாற்றுகின்றான். அல்லாஹ்வுக்கு அனைத்து ஆற்றல்களும் இருக்கின்றன. அவன் விரும்பினால் பாலித்ததாக ஆக்கிவிடுகின்றான். ஒரு நகரை, உலகில் அதுதான் நடக்கின்றது, நகரங்கள் பாலடைந்ததாக ஆகிக்கொண்டே செல்கின்றன. சிலவற்றை நம்மவர்கள் செய்கிறார்கள், சிலவற்றை அந்நியர்கள் செய்கிறார்கள். எந்த இடத்தில் மனிதன் குடியேற வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை அல்லாஹ் நினைத்தால் பாலடைந்ததாக மாற்றி விடுகின்றான். நாம் அல்லாஹ்வின் பக்கம் குனிய வேண்டும். அணு ஆயுத போர் நடந்தால் ஒரு பேரழிவு ஏற்படும். அதை நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. காபத்துல்லாவின் பக்கம் மக்கள் வருகிறார்கள். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருந்தான். காபத்துல்லாவை குடி நகரமாக மாக்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருந்தான். ஜமாஅத்திற்கு அறிவுரை கூறியவர் என்ன கூறுகிறார்கள்? புதிய வாழ்வு கிடைத்தது போன்று நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உலக வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் என்றால் அவர்கள் அதிகமாக பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு உலக வேலைகள் அதிகமாக உள்ளன. தொழுகை மறந்து விடுகின்றது. பல பேர் எழுதக்கூடிய எனக்கும் எழுதுகிறார்கள். தொழுகையின் பக்கம் கவனம் இல்லை என்றால், இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்றால், உலக வேலைகள் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டும். வேலை செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய கடமைகள் மறந்து விடுகிறார்கள், தமது ஃபர்ல்களை மறந்து விடுகிறார்கள். ஆகவே லுகர், அசர், மகரிப், இஷா தொழுகைகளை கட்டாய நிலையில் சேர்த்து சொல்வது ஆகமானதாகும். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், தொழுகை விடுவது என்பது நஃப்ஸினுடைய பலவீனமாகும். இறைவனுக்குரிய உரிமைகள், படைப்பினங்களுடைய உரிமைகளில் நீங்கள் அநீதி நடந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய உரிமையை நிறைவேற்றுகின்ற அதே இடத்தில் அடியார்களுடைய உரிமையை நிறைவேற்றுங்கள். ஜமாத்திற்கு அறிவுரை செய்தவாறு கூறுகிறார்கள், அல்லாஹ் எவரை பற்றியும் அல்லாஹ்வுக்கு அக்கறை கிடையாது. ஆனால் நல்லடியார்களை அவன் நல்லடியார்களை பற்றி கவலை அவனுக்கு இருக்கின்றது. இறைவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், அவனுடைய மார்க்கத்திற்கு ஆதரவாக நீங்கள் நடந்தால், இறைவன் அனைத்து தடைகளையும் நீக்கி விடுவான். நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். நீங்கள் பார்க்கவில்லையா, மனிதன் சிறந்த நல்ல பயிர்களுக்காக தமது நிலத்திலிருந்து
களைகளை வெளியே வீசிவிடுகின்றான், அதை பாதுகாக்கிறான், நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் அதிலிருந்து அகற்றுகின்றான். பிறகு அந்த மரங்கள் கனிகளை கொடுக்கவில்லை என்றால், அழுகி போக ஆரம்பித்தால் அது வீணாகி போவதை பற்றி எஜமானன் கவலைப்படுவதில்லை. அதே போன்று உங்களின் நிலை. நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் உண்மையாளர்களாக இல்லை என்றால் எந்த எதிர்ப்பும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் உண்மையாளர்கள் இருப்பீர்கள் என்றால் இது நடக்கும். அல்லாஹ்வுடைய உரிமைகளும் செலுத்தப்பட வேண்டும், அடியார்களுடைய உரிமைகளும் செலுத்தப்பட வேண்டும். அப்படியாக வேண்டும். நீங்கள் உங்களது நிலைகளை சரி செய்யவில்லை என்றால், அல்லாஹ்விடம் கட்டுப்படுத்தலின் உண்மையான உடன்படிக்கை நீங்கள் செய்யவில்லை என்றால், பிறகு அல்லாஹ்க்கு எவரை பற்றியும் அக்கறை கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் தினந்தோறும் அறுத்து பலியிடப்படுகின்றன. அநீதியாளர்களோ பலஸ்தீனில் பட்டினி எந்த அளவு உள்ளது என்றால் மிக மோசமான நிலை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அதாபை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உயிருக்கு அது மதிப்புள்ளது. உங்களுடைய நிலை, அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அன்பர்களை நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். எந்தவித ஆபத்தும் உங்கள் மீது கை வைக்க துணிவில்லாமல் போகட்டும். எந்த விஷயமும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் பூமியில் வர முடியாது. பரஸ்பர கோபம், வெறுப்பை நீங்கள் அகற்றிவிடுங்கள். இப்பொழுது அற்ப விஷயத்திலிருந்து விலகி மகத்துவமான விஷயத்தின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டும். மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள், நீங்கள் அவர்களுக்கு மென்மையாக புரிய வையுங்கள். இது எனது அறிவுரையாகும். இந்த விஷயங்கள் தான் நாம் நினைவில் வைத்து கொண்டால் நாம் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு வாரிசாகிக் கொண்டே செல்வோம். இறைவன் ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரையின்படி செயல்பட்டவாறு இந்த விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக, அதில் பயனடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பிறகு நாம் இம்மையும் அருமையை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆவோமாக, நமது சந்ததிகளை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும். வெகு விரைவிலேயே அல்லாஹ்வுடைய அருளால் அஹ்மதிய ஜமாத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை உலகின் அனைத்து எல்லைகளிலும் நிலைநாட்டக்கூடியதாக ஆகிவிடும். ஏக இறைவனுடைய ஆட்சி உலகில் நிலைநாட்டக்கூடியதாக ஆகிவிடும். ஒவ்வொருவரும் இதில் முக்கிய பங்களிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வழங்குவானாக. துவா செய்வோம். आमीन। नाराए तकबीर, नाराए तकबीर। हजरत मोहम्मद मुस्तफ़ा, हजरत मोहम्मद मुस्तफ़ा। इस्लाम अहमदियत, इस्लाम अहमदियत। गुलाम अहमद की, गुलाम अहमद की। खिलाफत अहमदिया, खिलाफत अहमदिया। हजरत खलीफतुल मसीह खामिस, हजरत
खलीफतुल मसीह खामिस हजरत अमीरुल मोमिनीन जलसा सालाना वालेकुम जलसा सालाना यूके जमात अहमदिया आलमगीर जमात अहमदिया आलमगीर नाराए तकबीर